ஷேய் யமதர்ம கணக்கப்பா, காவல்துறை கணக்கு. 3 தலைச்சக்கரம் 3 புலி வச்சு நாசம் பண்ணி வச்சுட்டான். அத்தனை அதிகாரி அந்தந்த செக்ஷன் பிரிவுகளை போட்டு எல்லாமே நாசம் பண்ணி வச்சுட்டான். இதுக்கு விட கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுது. கணக்கு முடிச்சாச்சு. காவல்துறை கணக்கு. அந்த கோபுர சின்னம் கையில் உள்ளத கணக்கை கோபுரத்தை எரிச்சாச்சு, கொடுத்தாச்சு. சுடுகாட்டு எரிப்பு கொல்லி வச்சாச்சுப்பா. ஈஸ்வரனே, பரமேஸ்வரனே, பரமசிவனே, இப்போ காவல்துறைக்கு மந்திரியாக நான் உட்காந்துருக்கேன். தமிழ்நாடு பயங்கர சிக்கல் வரும். பயங்கரமான அடி நொறுக்கையில் தான். அப்போ தான் கையை ரெண்டையும் தூக்குவோம். மாநிலப்பே, தமிழ்நாட்டுக்காரப்பே, தமிழ் வார்த்தை பேசுகிற மோட்டா பேக பொட்டாச்சிப்பா. கணக்கு எரிச்சாச்சு. ஆதார கார்டில் எப்படி அழிக்க, இந்த பேப்பர் வச்சு அழிக்கணும், விவசாயத்தை அழிக்கணும். அம்புட்டு அந்த ஆதார கார்டு, ரேஷன் கார்டு செக் பண்ணல. 108 ஆம்புலன்ஸில் குண்டிலையும் புடுக்கலையும் தூக்கி வச்சு எரிவான். முக்கால் சத்தியம். அது ஏற்கனவே கணக்கு 7 ஓலைச்சோடு கணக்கு, பஞ்சாங்கத்து கணக்கு. இப்போ நம்ம கணக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். வரையில் நீ ஏற்கனவே இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாத்தில் நீ உட்காந்துட்ட. இராணுவ வானரப்படம் இங்கே வந்தோடனே அந்த கணக்கு தான் நீ போடுவ. கடவுளில் நீ போட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு உள்ளே நடக்கிற பருவ ஐட்டத்தை குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு, பருவ ஐட்டம்னா பல லட்சம் கோடி பூரா பூமி அடித்து இத்தனை ஏக்கர் எழுதி வச்சுருப்பான். அதை பூரா பிடிக்கல. கணக்கு கேள்வி வரையில் குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு 108 ஆம்புலன்ஸில் தூக்கி எறிவான். வானரப்பட தரப்பட முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா, இல்லைன்னா ஒரு செகண்டில் அழிச்சு விட்ருவான். ஈஸ்வரன் ரொம்ப சேட்டவனிய மானிட பேலை அகம்பாதம் முடிச்ச முட்டா கேடு கெட்ட குய்மகளா. முக்கால் சத்தியம்.